அதிசயக்காவுக்கு பிறந்த நாள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? அல்லேலூயா. ஆமா, இந்த நாளிலே ஆமென் அருமையான சகோதரியே ஆண்டவர் புதிய வருடத்தை காண ஆமென் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அருமையான சகோதரியை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். அல்லேலூயா. பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, உம்முடைய மகள் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த டிசம்பர் 25ஆம் நாளிலே பிறந்ததுனால அதிர்ச்சி அமர்தா என்று பெயரிட்டு உம்முடைய மகளை ஆண்டவரே தேவ சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் வைத்திருந்தோம். ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்திருந்தாலும் பெயரிடும் போது இந்து குடும்பத்தில் இருந்தாலும் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு பிறந்ததுனால அதிர்ச்சி அமர்தா என்று பெயரிடப்பட்டால் இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால அதிசயமாய் தேவனுக்கு பிடிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து பல வருடங்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பணியில ஆண்டவரை நீ நடத்தி கொண்டிருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே அந்த பிறந்த நாளிலிருந்து இன்னும் தொடர்ந்து பல ஆண்டுகள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில தீவிரப்பட்டு ஆண்டவரை உடைய மகள் செயல்பட உடைய மகளுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் சரீரத்துல தந்து தேவைகளை சந்தித்து காரியங்களை வாக்கிய பண்ணி கர்த்தர் அற்புதமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இதுவரைக்கும் உடைய மகளை செவ்வையாய் நடத்தி வந்தீர். தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சுகவீனங்களோ பலவீனங்களோ மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு இன்னும் மகள் மீது இருப்பதாக உடைய மகள் ஊழியங்களுக்கு செல்கிற எல்லா பாதைகளிலும் வழிகளிலும் தேவனுடைய பிரசன்னம் முன் செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரம் இந்நாட்கள் வரைக்கும் உடைய மகள் மீது இருந்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க நடத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உடைய மகள் மிகுந்த ஆசீர்வாதமாய் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான கருவியாய் கர்த்தர் இன்னும் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விரோதிக்கிற தடைகளும் சத்துருடைய வல்லமைகளும் அந்தகார சக்திகளும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளின் கிரிகளும் அழிக்கப்பட்டு போவதாக தொடர்ந்து ஓட கர்த்தருக்கென்று கர்த்தர் கிருபை தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் குடும்பமாய் சபையாய் சபை மக்களாய் ஊழியர்களாய் தேவ மகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. நன்றி தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா. யாரும் உட்காரலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான அக்காவுக்கு பிறந்த நாள் பரிசாக ஒரு புஸ்தகத்தை வழங்க. அல்லேலூயா. தொடர்ந்து கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையை இந்த அதிகாலை நேரத்தில் கேட்க போகிறோம். நம்முடைய நடுவில் இருக்கிற சகோதரி அதிசயம் அவர்கள் தன்னுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். எல்லாரும் கைகளை தட்டி வரவேற்போம். அல்லேலூயா. ஆமென். ஜெபித்த உங்க எல்லாருக்காக ஒரு கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா. அல்லேலூயா. இப்போ நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் பார்ப்போம். கர்த்தருடைய பிறப்பின் செய்தியை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. 21-22. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இங்க நம்ம பார்க்கிறோம், அதாவது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்க. இயேசு என்றால் ரட்சகர், மேசியா அப்படின்னு அர்த்தம். வேதத்துல நமக்கு தெரியும், யோசுவா, ஏசாயா,
இன்னுமாய் வந்து யோசேப்பு, இது எல்லாமே வந்து ஒரே அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுல. ஒரே மீனிங்கான பெயர்கள். இப்ப இயேசு என்றால் ரட்சகர், யெஷுவா, யோசுவா என்றால் யெகோவா என் ரட்சிப்பு என்று அர்த்தம். யோசுவா என்ற பெயருக்கு யெகோவா என் ரட்சிப்பு என்று அர்த்தம். இயேசு என்று பெயரிடுங்கள் அப்படின்னா அவர் வந்து ரட்சகர் என்று அர்த்தம். இப்ப இயேசு தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பூமிக்கு வந்தாரு. அதனாலதான் நாம எல்லாரும் இன்னைக்கு இந்த இடத்துல என்ன செய்வோம்? இருக்கிறோம். கர்த்தருடைய அவர் நம்மை பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம தெய்வ சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். அவரால் எஞ்சி ஒரு ஆளும் ரட்சிப்பு யாருக்குமே மனுஷனுக்கு கிடையாது. உலகத்திலேயே மனிதர்களுக்காக பலியிடப்படுவதற்கென்றே பிறந்தவர் தான் யாரு? ஏசப்பா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உலகத்துல அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப இந்த உலகத்துல நாம் எல்லாரும் பாவம் செய்து ஒருத்தரும் நல்லவங்க கிடையாது. நல்லவங்க இடத்துல யாருமே அதாவது எல்லாருமே பாவிகள் தான். வசனம் அப்படிதான் சொல்றது. வசனம் அப்படி சொல்றதுல உண்மையும் அதுதான். அதாவது இந்த உலகம் முழுவதுமே பாவத்துக்கு உட்பட்டது ஆதாம் ஏவாளுடைய மீறுதலை நிமித்தம். அப்ப யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப கண்டிப்பா ஒரு ரத்தம் சிந்தப்படணும். மனிதனுடைய ரட்சிப்புக்கு ஒரு ரத்தம் சிந்தப்படணும். ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ எந்த ஒரு மிருகங்களின் ரத்தமோ ஒரு மனிதனுடைய பாவத்தை என்ன செய்ய முடியாது, போக்க முடியாது. ஒரு மனித ரத்தம் தான் சிந்தப்படணும். ஆனா ஒரு உலகத்துல எல்லாருமே பாவி. ஒரு பாவியோட ரத்தம் இன்னொரு பாவிக்கு ரட்சிப்பு கொண்டு வர முடியுமா? இல்ல. அப்போ தேவன் அவர் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் ஆவியா இருக்கிறார். ரூபம் இல்லாதவர், அருமையானவர். அப்போ அவர் வந்து ஒரு மனித ரத்தம் சிந்தப்படணும்னா பூமியில எந்த மனுஷனும் சுத்தமானவங்க இல்ல, பரிசுத்தமானவங்க இல்ல, எல்லாருமே பாவிகள் தான். அப்போ ஒரு பரிசுத்த மனித ரத்தம் என்ன செய்யப்படணும்? சிந்தப்படணும். ஒரு மனுஷனுடைய பாவத்தை போக்கணும்னா மனித ரத்தம் சிந்தப்படணும். இப்ப தேவனே அதற்காக என்ன செஞ்சாரு? மனிதனாய் வந்தார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. இப்ப நமக்காக ஒரு சுத்தமான மனித ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக தேவனே மனித ரூபத்துல வந்தாரு. அவர்தான் யாரு? நம்ம ஏசப்பா. அப்போ இங்க பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்கா 2வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து வாசிங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அடுத்த வசனம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதாவது ஏசப்பா மறுபடியும் வர போறாங்க. ஏசப்பா மறுபடியும் எல்லாருக்கும் தெரியும்ல, சீக்கிரத்துல ஆண்டவர் வர போறாங்க. அப்படித்தானே? ஆண்டவர் 2ஆம் வருகை ரொம்ப சீக்கிரம். அப்ப முதல் விசை ஏசப்பா மனுஷனா வந்தார். மனித ரூபத்துல ஒரு குழந்தைய உலகத்தில் நமக்காக ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவர் மனிதனாய் வந்தார். ஆனா இனி மறுபடி வரும்போது ஆண்டவர் மனிதனாய் நினைச்ச போறதுல வரப்போறதுல அவர் தேவனாய், பிதாவின் மகிமை பொருந்தினவராய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய் அவர் இறங்கி வருவார். அப்போ தேவ தூதர்கள், அதாவது அந்த மேய்ப்பர்கள் எந்த பட்டணத்துல இருந்தாங்க? பெத்லகேம்ல. ஏசப்பா எங்க பிறந்தாங்க? பெத்லகேம்ல. சரி, ஆண்டவர் எதுக்கு பெத்லகேம்ல பிறந்தாரு? கேள்வி. இதுக்கு பரிசு கிடையாது. கேள்வி நீங்க தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஆண்டவர் எதுக்கு பெத்லகேம்ல பிறந்தாரு? கரெக்ட் தான், வசனம் கரெக்ட் சொல்றாங்க. வாக்கு தத்தங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பெத்லகேம்ல பிறப்பார் அப்படிங்கிற வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலாக அவர் பெத்லகேமில் பிறந்தார். என்ன ஒண்ணு, அவர் தாவீதின் குமாரன் என்னப்பட்டார். ஏசப்பா வந்து தாவீதின் வம்சத்துல பிறந்தாரு. கரெக்ட், தாவீதின் வம்சத்துல பிறந்தாரு. தாவீதின் குமாரன் என்னப்பட்டார். இப்ப தாவீதுடைய நகரம் எது? பெத்லகேம். அதனால அவர் என்ன செஞ்சாரு? பெத்லகேம்ல பிறந்தாரு. என்ன ஒண்ணு, பெத்லகேம் என்றால் அர்த்தம் என்ன? அப்பத்தின் வீடு. ஏசப்பா யாரு?
வெரி குட். ஜீவாப்பம். ஜீவாப்பமாகி ஏசப்பா அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம்ல என்ன செஞ்சாரு? பிறந்தார். என்ன ஒரு ரீசன் இருக்கு பெத்லகேம்ல பிறந்ததுக்கு? அதுக்கு தான் பார்க்க போறோம். பெத்லகேமில் மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி என்ன செய்யப்படுது? அறிவிக்கப்படுது. மிகுந்த சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருடைய முதல் வருகை, பூமியில முதல் வருகை, அதாவது மனிதனாய் ஆண்டவர் பிறந்த போது எல்லாருக்கும் இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னுமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்குது. அதாவது ஒரு மதத்துக்கோ ஒரு இனத்துக்கோ அவர் இல்ல, உரியவர் அல்ல. அவர் யூதர்களுக்கு மாத்திரமா இல்ல, முழு உலகத்துக்கும், எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரத்தார், எல்லா பாஷைக்காரர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் பிறந்தார். அதனாலதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும். ஆனா ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பேசுவோம். அடுத்த ஆண்டவர் வரப்போறாரு, ரெண்டாவது வரப்போறாரு. அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமா? என்ன அழகா அழகா சொல்றாங்க. உண்மையிலே புலம்புவர்கள், கைவிடப்படுறவங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம் அது சந்தோஷம். அப்படித்தானே? ஆண்டவர் இரண்டாவது வருகையில எல்லாரும் நம்ம எல்லாரும் இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடும். அப்படித்தானே? எடுத்துக்கொள்ள பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. வருகையில நான் வருகையில போவேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ வருகையில போறவங்களுக்கு சந்தோஷம். கர்த்தருடைய முதல் வருகை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அது யாரா இருந்தாலும் இயேசுவை ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு புறஜாதியான ஆண்டவரை அறியாதவே ஆண்டவரேன்னு கூப்பிட்டா அவங்களுக்கு என்ன செய்யுது? அற்புதம் நடக்குது. அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஏசப்பாவை அவங்க ஏற்றுக்கொள்ளல. புறஜாதியார் ஒரு ஜெபத்துக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு விடுதலை கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆனா இரண்டாம் வருகை அப்படி அல்ல. வருகையில் போகிறவர்களுக்கு மட்டும்தான் மிகுந்த சந்தோஷம். கைவிடப்படுகிறவர்களுக்கு ஐயோ அழுகையும் புலம்பலும் உண்டாயிருக்கும். அவர்கள் புலம்புவார்களாம். அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. இது மாதிரி பாருங்க, அவர் என்ன மிகுந்த சந்தோஷம். சரி, எதுக்கு அவர் மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? எதற்கு மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? என்ன ஒண்ணு பாருங்க, நீங்க இந்த இதை குறித்து ஒரு இது நம்ம பேசியிருக்கோம். நீங்க பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்களோ தெரியாதோ தெரியல சேனல்ல. ஆனாலும் சொல்றேன், மிகுந்த சந்தோஷம் அப்படிங்கும் போது முழு உலகத்துக்கும் சந்தோஷம். இன்னுமாய் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. நேபுகாத் நேச்சாருடைய காலத்துல அவங்க சிறைப்பட்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க. அப்போ அதுல 70 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க மேதிய பெர்சிய ராஜாக்களின் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அதன் பிறகு எஸ்ரா நெகேமியா காலத்துல அவங்க கானான் தேசம், அதாவது இஸ்ரேல் தேசம் திருப்பி வந்தாங்க. ஆனாலும் இயேசு பிறப்பதற்கு முன்பு அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க அவங்களை யார் ஆளுகை செஞ்சாங்க? ரோமர்கள் என்ன செஞ்சாங்க? ஆளுகை செய்தார்கள். ராயன் தானே ஆளுகை செஞ்சுட்டு இருந்தான். ஏரோது தானே இஸ்ரேல் ஏசப்பா பிறக்கும் போது யாரு ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க? அகஸ்துராயன், தீத்துராயன், அகஸ்துராயன், ஏரோது. இவங்கள யாரு? யூதர்கள் கிடையாது. யூதர்கள் தங்க சொந்த தேசத்துல இருந்தாலும் மற்றவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? அடிமைப்படுத்தி தான் என்ன செஞ்சிருந்தாங்க? வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு விடுதலை இல்ல. அப்ப அவங்க நினைச்சாங்க, நமக்கு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது மேசியா வருவாரு அப்படின்னு. அவர் வந்துட மாட்டாரா? நம்மளை விடுவித்திர மாட்டாரா? நமக்கு ஒரு ராஜா வந்துட மாட்டாரா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுவிக்க மாட்டாரா அப்படின்னு 700 வருஷம் அந்த ஜனங்கள் காத்துட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 700 வருஷம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த காலத்துல இருந்து ஏசப்பா பிறப்பு வரைக்கும் உள்ள பீரியட் என்னன்னா 700 வருஷங்கள் சொல்றாங்க. அடிமைத்தனத்துல இருந்தாங்க. சொந்த நாட்டிலே அடிமையாக தான் இருந்தாங்க. மற்றவர்கள் ஆளுகை செஞ்சாங்க. அப்ப அதனால ஆண்டு சொல்றாரு, தேவதூதன் சொல்றாங்க, மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு மிகுந்த. ஏன்னா தாவீதின் ஊர்ல யார் பிறந்திருக்கா? ரட்சகர். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற ரட்சகர், உங்க மீட்பர், உங்க ராஜா தாவீதின் நகரிலே பெத்லகேமிலே வச்சிருக்காரு, பிறந்திருக்காரு. இன்னைக்கு கூட நம்ம கிறிஸ்துமஸ் தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்றோம், கொண்டாடுறோம். அப்படிதானே? இன்னைக்குதான் அப்படின்ட்டு இல்லைனாலும் கர்த்தர் பிறந்தது அது மாறாத எல்லா அங்கீகரிப்புக்குமான உண்மை. அப்படிதானே? மாறாத உண்மை.
அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் தேவனுக்கு விசேஷித்துக் கொள்கிற இந்த நாட்களை நம்ம பார்த்து எவ்வளவு நல்ல ஃபுல்லா வசனங்கள், எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வசனங்கள், மற்றவர்களுக்கு நல்லா உதவி செய்யறது சபை மூலமா, இதில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, வார்த்தை கேட்பது, இதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அதனால அவர் நாமத்தை நிமித்து நம்ம வந்து கொண்டாடுறது அது சரிதான். அல்லேலூயா. ஓகே. அப்ப இந்த தினத்துல அவங்க 700 வருஷம் இந்த அடிமைத்தனத்துல இருந்தாங்க. கர்த்தர் என்ன செஞ்சார்? அவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். வந்துட மாட்டாரா மேசியா? வந்துட மாட்டாரா? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற மேசியா வந்துட மாட்டாரான்னு அந்த ஜனங்கள் காத்திருந்தாங்க. யூதர்கள், அவர்களுக்கு பெரிய ரட்சிப்பு வந்தது. எங்க வந்துச்சு? பெத்லகேம்ல வந்துச்சு. இன்னைக்கு கூட நாம இந்த நாள்ல கூடி இருக்கிற உங்களுக்கு கூட வாழ்க்கையில அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். வருஷ கணக்கா, மாத கணக்கா சில காரியத்துக்காக நீங்க இணைஞ்சிருப்பீங்க. என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? மெர்சி மட்டும்தான் எதிர்பார்க்கிற போல, யாருமே எதிர்பார்க்க போலியே. இப்ப முடிச்சா சரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லையா? பாக்கியவதிகள் பாக்கியவான்கள் இப்ப எசவாத பறந்து போயிடலாம். ஏன்னா பூமியில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லல்ல. அப்படிதானே? ஓகே. எத்தனையோ எதிர்பார்ப்புகள், 1 2 சொல்றதுக்கு என்ன? அப்படிதானே? ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள். அவர்களுக்கு 200 வருஷம் எதிர்பார்ப்பு. நமக்கும் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தொழில எத்தனையோ எதிர்பார்ப்புகள். அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றின தேவன் இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த தினத்தில கூட, ஆசிரியர் இந்த தினத்தில கூட உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? இன்னைக்கு நிறைவேற்றுவார். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் இன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நிச்சயமாய் அவர் விடுவிப்பார். ஏன்னா அவர் ரட்சகர். நம்ம ஆண்டவர் யாரு? ரட்சகர். அன்னைக்கு மாட்டு தொழுவத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? முன்னணியில அவர் ஏசப்பாவை இணைஞ்சிருந்தாங்க, நடத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இருதயத்துல ஆண்டவர் பிறந்திருக்கிற எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கு. நம்ம இருதயத்துல பிறந்து நமக்கு ஆண்டவர் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தேவன், அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவன். நிச்சயமா இன்னைக்கும் நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னென்ன காரியங்களை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ நிச்சயமா அதை நிறைவேற்றி ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை என்ன செய்வாரு? தருவார். அல்லேலூயா. இன்னமாய் மேய்ப்பர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டது என்றால், பாருங்க, வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி சொல்றாங்க. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 22 வாசிங்க. ஆனாலும் போகாமலும் ஓகே. ஆசிரியரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்னோடு பாருங்க, 22, 21, 22 வாசிங்க. 22வது அதிகாரம். ஒரு விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமையாவது கர்த்தருக்கு நல்ல கவனிங்க, மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். குருடு, நெரிசல், முடம், கடலை, சொறி, புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலி இடாமலும் இருப்பீர்களாக. நீங்க கீழே வாசிங்கன்னா இன்னும் நிறைய காரியங்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருக்கு செலுத்துகிற பலி எப்படி இருக்கும்னா பழுதற்றதாய் இருக்கணும். அது பூரணமா என்ன செய்யணும்? இருக்காது. எந்த ஒரு பழுதுன்னு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அத தேவனுக்கு என்ன செய்யக்கூடாது? பழுது ஆடோ ஆட்டுக்குட்டியோ கர்த்தருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன செஞ்சாங்க? பலி செலுத்தினாங்க. ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடா இதையெல்லாம் பலி செலுத்தினாங்க. அப்ப அதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஆட்டுக்கு அடிபட்டு கூடாது, புண்ணு இருக்க கூடாது, அதுக்கு நடக்க முடியாம கால் எண்ணிச்ச கூடாது, இருக்கக்கூடாது, சரீரத்துல எந்த ஒரு இருக்க கூடாது. அப்படிப்பட்டத இவங்க அடிச்சு வீட்டுல சாப்பிடலாம். ஆனா தேவனுக்கு என்ன செய்ய கூடாதான்? பலி செலுத்த கூடாதாமா.
எதுக்கு இப்படி சாப்டர் மாறி போறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த நாட்களில் தேவனுக்கு இப்படி பலி செலுத்துறாங்க இல்லையா, அப்போ தேவனுக்கு பலி செலுத்துவதற்காகவே விசேஷித்த, அதாவது உயர் தர ஆடுகள் இஸ்ரேல்ல எங்க வளர்க்கப்பட்டுச்சுன்னா பெத்லகேம்ல. அல்லேலூயா. தேவாலயத்துல தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு உயர் ரக ஆடுகள் அதற்காகவே பிரத்யேகமா எந்த பட்டணத்துல தான் இஸ்ரேல்ல வளர்த்தாங்களாம்? பெத்லகேம்ல மேய்ப்பர்கள் அதற்குன்னே வளர்த்தாங்களாம். அப்போ ஜெருசலேம் தேவாலயத்துல பலி செலுத்த வேண்டியவர்கள், பலி செலுத்தக்கூடிய மனுஷங்க எங்க வருவாங்க? ஆடு வாங்குறதுக்கு, ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு பெத்லகேமுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த மேய்ப்பர்கள், பெத்லகேமில் உள்ள மேய்ப்பர்கள் அந்த பழுதற்றதாக இதை என்ன செய்வாங்களாம்? அதை பராமரித்து வாங்குவாங்க. அதனாலதான் இதை ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க, ஞான அர்த்தம். இயேசுவாகிய பிள்ளைய அவங்க என்ன செஞ்சாங்களாம்? துணிகளில் சுற்றி முன்னணையில கிடத்தினார். அப்படி எதுக்கு அவரை வந்து துணி எல்லா குழந்தைகளுமே துணியில இப்ப சட்டை போட்டுருவாங்க, அப்படிதானே? அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அது துணிகள்ல நம்ம குழந்தை துணிகளை சுற்றுறது இல்லை, இயேசுவை துணிகள்ல எதுக்கு சுற்றி வச்சாங்க அப்படின்னா அவர் வந்து தேவ ஆட்டுக்குட்டி. ஏசப்பா யாரு? தேவ ஆட்டுக்குட்டி. இவங்க என்ன செய்வாங்களாம்? இந்த மேய்ப்பர்கள் என விசேஷமான ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள் தேவாலயத்திற்கு பலி செலுத்துவதற்காகவே, அதுக்கு பிரத்யேகமா விற்பனை செய்வதற்காகவே அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க? பெத்லகேம்ல ஆடுகளை வளர்ப்பாங்க. ஆடு குட்டி போடுறது தானே, ஆடு ஈனும். ஆடு குட்டி போடுறது பாத்துருக்கீங்களா? எல்லாரும் குட்டி நாங்களே எடுத்துருவோமே குட்டியே வெளியே அப்படின்னு, அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருப்பீங்க. எல்லாரும் வீட்டுமே ஆடு வளர்க்குறோம், அப்படிதானே? ஓகே. அப்ப ஆடு குட்டி என்ன செய்யும்? இப்ப நட்டமண்ணு குட்டி போட்டுச்சுன்னா சில நேரங்கள்ல குட்டி கீழே விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளங்குட்டி சில நேரம் கவனிப்பு கீழே விழுந்துச்சுன்னா கால் கூட கால் பிசகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிபட்டு காயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அடிபட்டு காயப்பட்டுச்சுன்னா, கால் எலும்பு முடிஞ்சிச்சுன்னா, நொண்டிச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது? விற்பனை செய்ய தேவாலயத்துக்கு பலி செலுத்த அதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா மேய்ப்பர்கள் பெத்லகேம்ல அந்த குட்டி போடுற ஆடுக இவங்க அதுக்குன்னு பிரத்யேகமான அந்த துணியை வச்சு அந்த ஆட்டு வயிற்றுல இருந்து வெளியே வரும்போதே என்ன செய்வாங்களாம்? மேய்ப்பர்கள் கையை வச்சு அதை ஏந்தி துணியில என்ன செஞ்சிருவாங்க? அந்த ஆட்டுக்குட்டியை சுத்தி அப்படியே அதை வச்சிருப்பாங்களா, 2 நாள் அப்படியே துணியில சுத்தி அப்படியே வச்சிருப்பாங்களாமா. அந்த பக்குவத்துல அவங்க அந்த அளவுக்கு பராமரிப்பாங்களாம். அதனாலதான் அதற்கு திருஷ்டாந்தமா தான் இயேசுவை வந்து அவர் தேவ ஆட்டுக்குட்டி இல்ல, அதனால அவர் பழுதற்ற பலியை, அதுக்காக ஆண்டவர் பழுதற்ற பலிக்காக அப்படி இல்ல, ஒரு அடையாளமாக, அதற்கு அடையாளமாக அவரை துணிகளில் சுற்றி செஞ்சாங்க, முன்னணியில் கிடத்தினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதனாலதான் சொல்லுவாங்க இயேசப்பா வந்து சிலுவையில் அறையப்படும் போது அந்த கல்லர்களுடைய கால்களை என்ன செய்வாங்க? எலும்பு முறிப்பாங்க. ஏசப்பா எலும்பு முறிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவங்க வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏசப்பா இணைஞ்சிருப்பாங்க, மறிச்சிருப்பாரு. அவருடைய எலும்பு ஒண்ணுமே முறிக்கப்படுது. ஏன்னா அவர் பழுதில்லாமல் தேவனுக்கு என்று அவர் அவர் மிகுந்த, அவர் வந்து பூர்ணமானவர் எல்லா விதத்திலும். அவர் வந்து அப்படி பலி ஆண்டவருக்கு தன்னை குற்ற நிவாரண பலியை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் மேய்ப்பர்களுக்கு அவங்க வந்து என்ன செய்யறாங்க? அப்பா நீங்க இனி என்ன செய்ய வேண்டியது இல்ல, ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நான் பேசுறது புரியுதா எல்லாருக்கும்? அல்லேலூயா. அதனாலதான் மேய்ப்பர்களுக்கு வந்து சொன்னாங்க, இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா தேவனே ஆட்டுக்குட்டியே நினைச்சிட்டாரு, பிறந்துட்டாரு. அவர் பலியே போதுமானது. அவர் இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம பலி செலுத்துறோமா? நம்ம தேவனுக்கு பலியை செலுத்துறோம் இல்ல. தேவனே நமக்காக பலியாயிட்டாரு, ஏசப்பா நமக்காக பலியாயிட்டாரு. இனி நம்ம பெத்லகேம்ல போய் ஆடு வாங்கியோ ஆட்டுக்குட்டி வாங்கியோ எருசலேம் தேவாலயத்துல போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஏசப்பா விசுவாசிச்சாலே போதும். ஒரே பலி, ஒரே மரித்தார். இனி நம்ம எந்த ஒரு பலியையும் காணிக்கையும் ஓயப்படி, அது நியாயப்பிரமாணம் முடிவுக்கு, நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார், நிறைவேறுதலா இருக்கிறார் ஏசப்பா. பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அதற்கு திருஷ்டாந்தமாகத்தான் தேவதூதர்கள் வந்து மேய்ப்பர்கள் என்ன சொன்னாங்க? மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் எல்லா ஜனத்துக்கும், தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறாரு. அப்பா தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்ன செஞ்சாரு? பிறந்துட்டாரு.
பலியாகிறதுக்கு இனி எந்த பலி நீங்க ஆடு வளர்த்து நீங்க ஆடையும் ஆட்டுக்குட்டியும் தேவாலயத்துக்கு பலி பொருளா வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுக்கு அடையாளமாகத்தான். அல்லேலூயா. அப்போ நமக்காக அவர் பலியாக ஏசப்பா வந்துட்டார். யோவான் 3:16 வாசிங்க. தெரிஞ்ச வசனம் எல்லாருக்கும் மனப்படமாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. எல்லாமே முழு பைபிளையே மனப்பாடமா இங்க ஒப்பிக்க நபர்கள் இருக்கீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிறோமோ தியானிக்கிறோமோ ஒரு வார்த்தையை நம்ம இருதயத்துல வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மேன்மை ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் அபரிமிதமாக. அப்போ நமக்காக ஆண்டவர் நம்முடைய மீறுதலுக்காக அவர் பிறந்தார். தேவனே அவர் தந்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்கு தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? யாராவது தான் பிள்ளைய பலி செலுத்துறதுலாம் அது பயங்கரம். அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. தேவன் செய்தார். நம்ம அந்த அளவுக்கு நம்மள அவர் என்ன செஞ்சாரு? நேசிச்சார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம பெத்த பிள்ளைகள்லாம் இவ்வளவுக்கும் நம்ம இந்த பூமியில அவ்வளவுதான் பொல்லாத மனிதர்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது. நிரந்தரம் கிடையாது. ஆனா அவர் நித்தியமா ஒரே தேவன் பிதாவாகவும் இருக்கிறார், குமாரனாகவும் இருக்கிறார். நம்ம பிள்ளை லேசா யாராவது லைட் எதுவும் சொல்லிட்டாலே எப்படி இருக்கும்? பிள்ளை அப்படி பார்த்துட்டாலே எதுக்கு நம்ம பிள்ளைய பார்த்தாங்க, இது சொல்ல போறாங்களா, இது செய்ய போறாங்களா, அம்மா இருக்கு அப்பா இருக்கு அவ்வளோ இருக்கும். அப்படிதானே? எப்படிலாமோ பேசுவாங்க. பிள்ளை எதுவும் சின்ன பிள்ளைகள் சண்டையில எல்லாம் சின்ன பிள்ளைகள் சண்டையில பெரிய ஆட்கள் போய் எதுவும் பண்ணுனா எப்படி இல்லாம பேசுவாங்க. தாய் தகப்பன் அதுவும் தாய்மார் ரொம்ப அப்படிதானே? நான் மட்டும்தான் நீ மட்டும்தான் வலிச்சு பத்தியா அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிதானே எல்லா அம்மாமாரும் சொல்றது. ஆமா அது உண்மைதான். உலகத்திலேயே பெரிய வலி கற்பகநாதன் சொல்றாங்க. எத்தனையோ எலும்புகளை ஒரே நேரத்துல ஐயோ நான் பயங்கட்டல யாரையும் ஓகே இன்னொரு நாள் சொல்லிடலாங்க. சில கர்ப்பவதிகளுக்கு இருக்காங்க. கர்ப்பங்களை ஆசீர்வதிப்பாங்க. வசனம் சொல்லுது அவர்கள் வலி வருவதற்கு முன்னமே ஆண் பிள்ளையை பிரசவித்தான் இருக்கு ஆண்டவர். அது ஒரு ஏவாளுக்கு கொடுத்த ஒரு சாபம் தானே. அப்படித்தானே? அதுக்காக வலியோட பெற்றவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லல. நம்ம ஆண்டவரை பிள்ளையில இருந்து அவர் சிறுவையில் நம்ம சாபத்தெல்லாம் நினைஞ்சிட்டாரு, சுமந்து தீர்த்து வலி இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாங்க. அல்லேலூயா. அது அந்த வார்த்தையை சொல்லல, கேள்விப்பட்டவர்கள் ஓகே, பிறகு ஒரு நாள் நம்ம சொல்லிவிடலாம், பயம் கட்ட வேண்டாம். ஓகே அப்படி சொல்லுவாங்க. சரியா? அதனால நமக்கு அப்படி கஷ்டமா இருக்குது. நம்ம ஏன்னா பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு. அப்போ தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் என்ன செஞ்சாரு? தந்தார். அப்ப எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறாரு. அப்போ நமக்காக அவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்து நம்ம போயிடுவோம். லூக்கா 2வது அதிகாரம். லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அதை நம்ம பார்த்தோம். பிள்ளையை துணிகளில் சுற்றி போதமா இந்த பிள்ளையை துணிகளில் சுற்றி. இதுக்குதான் நம்ம அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க எப்படி எடுப்பாங்க, எனக்கு இதை அடிபட்ட கூடாதுங்கிறதுக்காக அவங்க எடுப்பாங்க. தேவ ஆட்டுக்குட்டியாகி ஏசப்பா நமக்கு பிறந்தாரு. அதனால அவரை துணிகளில் சுற்றி என்ன செஞ்சாங்க? அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க பெத்லகேம்ல எப்படி பராமரிப்பாங்களோ அதே போல அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது எதற்காக என்றால், இனி நீங்க தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு ஆட்டையோ ஆட்டுக்குட்டியோ நீங்க இனி வளர்த்து விற்பனை செய்ய வேண்டியதில்லை. ஒரே பலி, அவர் நித்திய பலியாக தேவனே மனுஷனை நினைச்சாரு, பிறந்துட்டாரு. குற்ற நிவாரண பலியை அவர் பிறந்துட்டாரு. இனி நீங்க வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. என்னமே ஒரு வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். 15 வாசிங்க. 16 வாசிங்க. பிள்ளையை என்ன செஞ்சாங்க? கண்டார்கள். அதே மாதிரி 20வது வசனத்தை வாசிங்க. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்களா? திரும்பி போட்டு தேவனை துதித்தார்கள். கண்டு அவங்க என்ன செஞ்சாங்க? பிள்ளையை கண்டு
தேவனை துதித்தார்கள். அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்போ இயேசுவை பார்த்தா என்ன செய்வாங்க? துதிச்சாங்க. இயேசு பிறந்தாரு, அவரை பார்த்தாங்க, துதிச்சாங்க. இன்னைக்கு நம்ம இருதயத்துல இயேசு பிறந்திருக்காரு. இன்னைக்கு இல்ல, என்னைக்கு பிறந்துட்டாரு. ஆனா நம்ம துதிக்கிறோமா? அப்படியே ஒரே புலம்பல் தான். அப்படிதானே? ஒரே புலம்பலால போச்சு. ஒரே புலம்பல். என்ன, யாரை பார்த்தாலும் புலம்பல், தனிமையில புலம்பல, ஆண்டவர்கிட்டையும் புலம்பல், ஆண்டவர்கிட்டையும் புலம்பல். அப்படிதானே? முறுமுறுப்பு. என்னோட முறுமுறுப்பு இல்லை, ஆண்டவருக்கு முறுமுறுப்பு. மாத்தா சொன்ன மாதிரி உமக்கு கவலை இல்லையா? அவரை கவலை சொல்ற பாருங்க. தாங்க ஆண்டு சொன்னாரு, நீங்க சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று எப்பொழுதும் மறுபடியும் சொல்றேன். இங்க எப்போது கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். அவர் நித்திய பேரானந்தம் உள்ளவர். யாரு? தேவன் நித்திய பேரானந்தம் உள்ளவர். அவரை மாத்தா கவலைப்பட சொல்றார். நீ கவலைப்படுகிறதுனா ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு மனத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படாதீங்கன்னு அவரு சொல்றாரு. உங்க துக்கம் சந்தோஷமா மாறி கவலைப்படாதீங்க அப்படின்னு. இவன் சொல்ற உமக்கு கவலை இல்லையா? நமக்கு நம்ம அதே நேரத்துல ரொம்ப அப்படியே பண்ணிட்டா அது ஒரே ஆண்டவரை சண்டைதான். பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்க 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 எல்லா காரியங்களும் ஆண்டு நம்ம பார்த்தோம். 700 வருஷம் அந்த போராட்டம் எதிர்பார்ப்பு அவங்களுக்கு நிறைவேறுச்சு. நமக்கும் ஒருவேளை நீங்க எதிர்பார்த்து சில காரியங்கள்ல அது எதுவாக இருக்கலாம். இது நடந்துமா, இது நடந்துராதா, இது ஆயிராதா எதிர்பார்த்து இருக்கலாம். ஆண்டவர் 700 வருஷ காரியத்தை நிறைவேற்றினார். உங்களுக்கு நிறைவேற்ற மாட்டாரா? நிச்சயமாகவே முடிவு உண்டுவா? நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நமக்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு. என்னைக்கோ நம்ம இருதயத்துல பிறந்துச்சாரு. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். மிகுந்த சந்தோஷமா இருப்போம். எதிர்பார்க்கிற காரியத்தை நிறைவேற்றுவார். நமக்காக பலியான தேவன். இவை எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி? நம்ம அதுக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமா இருப்போம். எல்லா காரியங்களும் நம்ம எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம். எழுமினருக்கு முடிஞ்சவங்க எழுமினருக்கு ஜெபம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya. கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்லவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, வல்லமை உள்ளவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 தகப்பனே. இயேசு மகன் ராஜாவே, ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. அப்பா நன்றி நன்றி. ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம தோற்று போவதே இல்லை. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். அவர் மேல் நம்ம வச்சிருக்கிற விசுவாசமே ஹalleluya உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. நன்றி 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹalleluya. ராஜா உன் மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருளுவார். ஹalleluya. நன்றி நன்றி தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எஸ் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வியானக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வியானக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஹalleluya ஜெபம் அர்ப்பணிப்போம். ஆமா ஆண்டவரே, ஏசப்பா நீங்க பிறந்தீங்க ஆண்டவரே. ஏசப்பா இருதயத்துல நீங்க பிறந்துச்சீங்க ஏசப்பா. நாங்க பார்த்த அந்த வார்த்தையின்படி ஏசப்பா ஹalleluya ஹalleluya. மிகுந்த சந்தோஷம். ஆமென் ஆமென் ஹalleluya. இன்னைக்கு நம்ம சொல்லலாமா?
இனி நான் துக்கமுகமாக இருப்பது இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா இரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நன்றி நன்றி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்காக ஜீவனை கொடுப்பதற்காகவே அவர் மனுஷனாய் பிறந்தார். ஆமென் ஆமென். மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆமென் அப்பா, நமக்காக அவர் பலியான தேவன். ஹalleluya. ரிபால ஷக ரபால ஷக அலபா. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென் அப்பா, ஆமென் அப்பா. அர்ப்பணிப்பு நமக்கு தோல்வி கிடையாது. ஆமென் ஆமென். ரிபால ஷபரா ரிபாலி வீதிகா ரபால ஷக அலபா. எத்தனை வருஷம் சிறை இருப்பாக இருந்தா என்ன, எத்தனை வருஷம் அடிமைத்தனமாக இருந்தா என்ன, எத்தனை வருஷம் எதிர்பார்ப்பாக இருந்தா என்ன, ஹalleluya. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு இப்பொழுது ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். தெற்கத்து வெள்ளத்தை திருப்புகிறதை போல நம்முடைய எல்லா சிறையிருப்புகளையும் அவர் திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரிபால ஷகரபோ உரக ரபால ஷடாரி விகா ரபால ஷகரபோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ஏசப்பா. ஹalleluya ரபால ஷக ரபால ஷடாரி கரபோ. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா கிறிஸ்துவின் அப்பா பிறப்பு பண்டிகை ஹalleluya. இந்த பண்டிகை தினத்துல ஆண்டவரே உங்க சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அந்த எதிர்பார்ப்பு ஆண்டவரே இப்பொழுது நிறைவேறுகிற மக்கள் நன்றி ஏசப்பா. பயப்படாதே, நான் உனக்கு அப்பா ஸ்தோத்திரத்தை சொன்னதை செய்யவும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. தேவனுடைய மகிமை காண்பாய். ஹalleluya. விசுவாசித்தவளை பாக்கியவதி. ஹalleluya. விசுவாசித்தவளை பாக்கியவதி. கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஆமென் அப்பா, ஆமென் அப்பா, ஆமென் அப்பா. ஹalleluya. அப்படியே நம்ம ஆண்டவரை ஒரு நிமிஷம் ஹalleluya கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி சொல்லலாமா? ஹalleluya. நம்முடைய பலவீனத்துல அவர் பலம் பூரணமாய் விளங்கும். ஆமாப்பா, நம்முடைய அவர் ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறார். நம்முடைய தேவைகள்ல ஹalleluya அவர் நமக்கு ஹalleluya அப்பா ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. மிகுந்த சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். நம்முடைய இருதயத்தின் அடிக்காயத்தை அவர் மாற்றுகிற தேவன், மாறாத தேவன். அவர் காலங்களையும் சமயங்களை மாற்றுகிற தேவன். இந்த தினத்தில் முழுவதுமாய் ஹalleluya ஹalleluya. நன்றி 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 தகப்பனே. ஹalleluya. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் எங்கெங்கும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் எங்கெங்கும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஹalleluya இயேசப்பா ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரம் வரைக்கும் ஆண்டவரே இயேசப்பா இந்த சமுத்திர காத்திருந்த பிள்ளைகளுக்கு அதற்குரிய பலனை நீர் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி இயேசப்பா. நீ சமாதானத்தோடே போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென் 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 ஆமென். மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், ராஜா உன் மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருளுவார். நன்றி அப்பா. ரிபாலா ஷகரபோ உரகா ரபாலா ஷகரி ரிபாலி திரிசி திரிகா ரபாலா ஷகரபா. ஹalleluya ஹalleluya. ஒரு விடுதலை ஆண்டவரே. நெடுநாள் ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இருந்த எல்லா கட்டுகள், எல்லா சத்துரு கிரியைகள், அப்பா மாயமான பிசாசு தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தால் முற்றிலுமாய் நிர்மூலமாகி போகிறது. நன்றி ஆண்டவரே. பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்படுகிறது. நன்றி இயேசப்பா. முற்றிலும் 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 பரிபூர்ண ஆளுகை, பரிபூர்ண விடுதலை ஆண்டவரே. ஆமென் ஆமென். இப்போது இன்றைக்கு ஹalleluya ரபாலா ஷபரா ரிபாலா ஷபரி தினபங்க ரீகனி ஆசை துரிபா ரிபாலா ஷபரா ஷபரா ரபாலா ஷபரா ரபா. ஆமென் 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 ஆமென். ஒவ்வொரு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசப்பா உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குகிறது. நன்றி ஆண்டவரே. ராஜா ரபாலா ஷபரி கரபா ரிகா ரபாலா ஷபரி கரபா. முற்றிலும் 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 ஆண்டவரே. அப்பா உங்க பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராய் இருக்கிற நன்றி. நான் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசு மகாராஜா. நீ அப்படியே செய்கிற கிருபைக்காக தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம். நிச்சயமாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பேர் பெற ஆசீர்வதிங்கப்பா. ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்க பிள்ளைகளுடைய சிரசுல குடும்பத்துல நிரந்தரமாய் தங்கட்டும் ஆண்டவரே. அர்ப்பணித்த ஆசீர்வதிக்கிறோம். நல்ல ஆவியில ஆத்மாவில சரீரத்துல குடும்ப வாழ்க்கையில அப்பா ஐஸ்வர்யம் கனம் மகிமை ஆசீர்வாதம் ஆரோக்கியம் மன மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி ஒரு பிள்ளைகளுடைய சிரசுல தங்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே. அப்பா நன்றி. அருமையான ஆண்டவரே சோத்திரம். அப்ப உங்களுக்கு செய்யற மாமாக்கள் சோத்திரம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம். அருமையான சகோதரங்க சோத்திரம் அப்பா. ஆசீர்வதிச்சிருக்கும் அப்பா. இன்னும் கிருபை உங்க வருக வரையும் அப்பா ஆண்டவரே பெருக பண்ணுங்க அப்பா. ஆசீர்வதிங்க. பேலன்ஸ்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. உங்க நாமத்தை மேம்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம். உங்களுக்கு சுகத்தை விரும்புகிற தேவன் அப்பா சோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் பிதா அவனை நனப்படுவார் என்று சொல்கிறேன். அந்த வார்த்தையின்படி நீ செய்கிறவர்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். சகல துதிகளும் எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயரு